பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையினரிடம் நல்ல விருப்பம் மட்டும் போதாது, அதை செயலாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தேவன் நம்முடைய நோக்கத்தையும் அவர் பார்க்கிறார், ஆனால் கீழ்ப்படிதலான செயலையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். விருப்பம் ஆரம்பம், செயல் நிறைவு. பலர் நான் தேவனுக்காக இதை செய்வேன் என்று கூறுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே அதை இறுதி வரை செய்து முடிக்கிறார்கள். தேவன் தொடங்கியதை முடிக்கும் விசுவாசிகளை விரும்புகிறார். பாருங்க, நோவா தேவன் பேழையை கட்டும்படி கட்டளையிட்ட போது நோவா கட்டுவேன் என்று மட்டும் சொல்லவில்லை. பல ஆண்டுகளாக பொறுமையுடன் உழைத்து தேவன் சொன்னபடியே பேழையை கட்டி முடித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தான் என்று பார்க்கிறோம். நோவாவின் வாழ்க்கை பார்த்திங்கன்னா விருப்பத்தை செயலாக மாற்றிய விசுவாசத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக நோவா இருக்கிறார். இன்னும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களே செயல்களில் அல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். விசுவாசம்னா அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிவர செய்வார். ஆமென். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்த்தோமென்றால், கோபுரம் கட்ட நினைப்பவன் முதலில் செலவை கணக்கிடுவான். ஒரு வீடு கட்டணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன செலவுங்கிறத கணக்கிடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவன் அந்த ஆண்டு தான் முதல் மதிப்பெண் பெறுவேன் என்று தீர்மானிக்கிறான். ஆனால் படிக்கவில்லை என்றால் அந்த விருப்பம் பயனற்றதாக காணப்படுகிறது. தினமும் உழைத்து படித்தால் அதன் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதே போல் நாம் தேவனுக்காக வாழ்வேன், நான் ஜெயிப்பேன், நான் ஊழியம் செய்வேன் என்று தீர்மானிப்பது நல்லது. ஆனால் அதை தொடர்ந்து செயல்படுத்தினால்தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஆமென். பாருங்கள், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நல்ல விருப்பத்தை தேவன் மதிக்கிறார். விருப்பம் செயலாக உறுதிப்பட வேண்டும். தேவன் நம்மிடம் இல்லாததே அல்ல, இருக்க வேண்டியதை தான் அவர் கேட்குறார். இது தொடங்கிய நற்காரியத்தை முடிப்பதே உண்மையான அர்ப்பணிப்பு. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடங்கினதை முடிவு புரிந்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் செயல்பாடுகளில், நாம் சொன்னதை செய்வதற்கு செயல்பாடுகளில் நாம் அவர் அர்ப்பணிப்போடு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 7ஆவது மாதம் ஐயா, ஜூலை மாதத்தின் 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, எங்களுடைய ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் முடிவெடுத்து ஆண்டவருக்காக செய்வேன் என்று அர்ப்பணித்து ஓடுகிற காரியங்களில் பேச்சில் மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளில் காண்பித்து இறுதி வரை அந்த ஆண்டவருக்காக உறுதியாக தடுத்திருக்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கு. நன்றி அப்பா. எல்லாம் அந்த தீமை எல்லாத்தையும் நன்மையாக மாற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.